அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸலில் ஆட்டோமேட்டிக்காக பார்டர் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இங்கே ஏதாவது டைப் பண்ணோம்னா நம்ம எந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரேஞ்சுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வந்துடும். இன்கேஸ் இப்போ எனக்கு இந்த ரோ வேணாம், லாஸ்ட் ரோ வேணாம், டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் ரோவில் இருக்கிற பார்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். சரி, இந்த மாதிரி நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக பார்டர் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன ரேஞ்சில் பார்டர் கொடுக்கணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் கொடுத்துங்க. இந்த நியூ ரூலில் இந்த யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதில் ஃபஸ்ட்டு காலம் கொடுத்துட்டு இப்போ நமக்கு இங்கே ஒரு வேல்யூஸ் வந்திருக்கா. இங்கே நமக்கு இங்கே இந்த மாதிரி C6ன்ற செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த 6க்கு முன்னாடி இருக்கிற டாலர் சைனை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. இப்போது இதில் போயிட்டு இந்த ஃபார்மேட்டுன்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபார்மேட்டில் நமக்கான பார்டரில் நம்ம இப்போ இதுக்கு பார்டர் தான் கொடுக்க போகிறோம். பார்டரில் உங்களுக்கு என்ன பார்டர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக பார்டர் கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் எதுனா கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே கலர் கொடுத்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கலர் பர்பிள் கலர் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எதனா ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணி டைப் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வருது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.